Welcome to Vaguperi channel. This subject is meant for BCom as well as MCom students and mostly important for MCom and BCom students. I am Dr. R. Kalyan Kumar, Professor in the Department of Commerce at Kausal College of Arts and Science. Today we will see something about the chi-square test. Chi-square test வந்து எதுக்கு யூஸ் ஆகும், எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக அவங்க எம்ஃபிலாக இருக்கலாம், எம்காமாக இருக்கலாம், எம்பிஏவாக இருக்கலாம் அல்லது பிஹெச்டி பண்ணலாம். இது எதுக்குனாலும் அந்த chi-square டெஸ்ட் யூஸ் ஆக போகுது. சரி, let us see something about chi-square test. chi-square டெஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு டிபெண்ட் வேரியபிள் இன்னொரு இண்டிபெண்ட் வேரியபிள். ஆனால் கட்டாயம் ஏதாவது ரெண்டு வேரியபிள் இருக்கணும், ஒன்று டிபெண்டோ அல்லது இண்டிபெண்ட் வேரியபிள்ஸோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். To find the significant relationship between observed frequency and expected frequency. Observed frequency ன்னு சொல்கிறப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டோமோ அது observed frequency. Expected frequencyனா நான் எதிர்பார்த்தது expected frequency. ஓகே, இதில் டேட்டா வந்து என்னவாக இருக்கலாம், டிபெண்டாக இருக்கலாம் அல்லது இண்டிபெண்டாக இருக்கலாம். The next one, to find the goodness of fit அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிசர்ச்சுக்கு ஃபிட் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் முக்கால்வாசி என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா டேட்டாவுமே 100% வருமா அப்படின்னா வராது. அதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா 95% கரெக்டாக இருக்கும், 5% என்னவாக இருக்கும் அப்படின்னா எரர்னு சொல்லி இருக்கும் கண்டிப்பாக. இதில் இந்த டெஸ்ட்டில் வந்து சாம்பிள் சைஸ் வந்து மினிமம் 50 இருந்தால் தான் chi-square டெஸ்ட் அப்ளை பண்ண முடியும். 50க்கு மேலே எவ்வளோ சாம்பிள்ஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் 50க்கு கீழே இருந்தால் chi-square டெஸ்ட் அப்ளை பண்ண முடியாது. இந்த நெக்ஸ்ட்டு செல் வேல்யூன்னு சொல்லுவோம். செல் வேல்யூங்கிறது நம்ம ஒரு டேபிளோட ரோக்கும் காலக்கும் இன்பிட்வீனில் உள்ளது வந்து என்ன சொல்கிறோம், செல் வேல்யூ சொல்கிறோம். அந்த செல் வேல்யூ வந்து மோர் தென் 5ஆக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக chi-square டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். அல்லது அந்த செல்லில் ஏதாவது ஒரு செல்லில் 5ஓ அல்லது லெஸ் தென் 5ஓ இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா chi-square டெஸ்ட்டில் எய்ட்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அது வந்து பின்னாடி நம்ம ப்ராப்ளம்னு பார்க்கலாம். சரி, ஃபார்முலா ஃபார் chi-square டெஸ்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இதில் வந்து ரெண்டு மெத்தடாக நமக்கு பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா நம்ம செல் வேல்யூ வந்து மோர் தென் 5ஆக இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இந்த chi-squareோட சிம்பிள் இது எக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் திஸ் இஸ் நாட் எக்ஸ். chi-square சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் O மைனஸ் E ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இஃப் த செல் வேல்யூ இஸ் மோர் தென் 5 மேக்ஸிமம். இதே இது மெத்தட் 2 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிளில் இந்த செல்லுன்னு சொல்கிறோம். இந்த செல்லுக்குள்ளே 5ஓ அல்லது 5க்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் 4 அல்லது 10 20 இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னது இப்போ 4னு வந்துருச்சு. அப்போ 4னு வந்தாலோ அல்லது 0 எந்த நம்பர் வந்தாலும் சரி, அப்போ நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் எய்ட்ஸ் கரெக்ஷனோட ஃபார்முலா. என்னது, chi-square இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் O மைனஸ் இது வந்து என்ன சொல்கிறோம், லாம்டான்னு சொல்கிறோம். O மைனஸ் இ லாம்டா மைனஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். ஓகே, இதுதான் ஃபார்முலா. சரி, இதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இன் chi-square, என்னென்னலாம் வந்து நான் chi-square டெஸ்ட்டுக்கு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஹைபாத்திசிஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஹைபாத்திசிஸ் என்ன இருக்கலாம், ஒன்று நல் ஹைபாத்திசிஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் இருக்கலாம். நல் ஹைபாத்திசிஸ்க்கும் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ்னு சொன்னோம் அப்படின்னா அது பேர் நல் ஹைபாத்திசிஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது நல் ஹைபாத்திசிஸ். இல்லை இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். நல் ஹைபாத்திசிஸ் எப்படி இருக்கும், அதோடது 0 1ன்னு வச்சுருப்பீங்க, ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் வந்து H1ன்னு வச்சுருப்பீங்க. இதை எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறீங்க, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்படிதானா, இது நல் ஹைபாத்திசிஸ். இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் என்ன செய்வீங்க, தேர் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நான் எதை வச்சு உங்களுக்கு சம் செய்ய போகிறேன் அப்படின்னா நல் ஹைபாத்திசிஸ் வச்சு கிரியேட் பண்ண போகிறேன். அதான் கிரியேட்டிங் த நல் ஹைபாத்திசிஸ். த நெக்ஸ்ட் ஒன், இந்த தான் டேபிள், அதாவது ப்ரிப்பேரிங் த chi-square டெஸ்ட்டோட டேபிள் யூஸ் பண்ணுறோம். என்னது, O minus E whole square divided by E. இந்த 5ஐயும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிதானா, இதோட சம்மேஷன் தான் நம்மளுக்கு chi-squareோட வேல்யூ. தென் அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா எப்படி இருக்கும், R-1 C-1. ஆருங்கிறது என்னது, ரோ,
இதைத்தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரோன்னு சொல்லுவோம். சி மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது, சிங்கிறது இது அப்படிதானா, இது காலம். ஓகே, ரோ மைனஸ் ஒன் காலம் மைனஸ் ஒன், இதுதான் நம்மளுக்கு என்னது ஆர் மைனஸ் ஒன் சி மைனஸ் ஒன். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ இதில் எத்தனை ரோ இருக்குது, 1 2 அப்படிதானா. அப்போ 2 மைனஸ் 1, இது எத்தனை காலம் இருக்குது, காலம் 1 காலம் 2 காலம் 3. அப்போ 3 மைனஸ் 1 அப்படிதானா. அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 2 மைனஸ் 1 3 மைனஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே 2 மைனஸ் 1 1 3 மைனஸ் 1 3 2 அப்படிதானா. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது, 1 இன்ட்டு 2 2ன்னு கிடைக்குது அப்படிதானா. இதுதான் வந்து நம்மளுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாலாம், அந்த ஃபார்முலாவோட நம்ம ஆன்சரை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா தான் இங்கே கண்டுபிடிச்சா உனக்கு போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரப்போகுது, அவுட்புட்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ரொம்ப மேஜர். அவுட்புட்டில் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூக்கு பேர் கால்குலேட்டட் வேல்யூ. நம்மளுக்கு கை ஸ்கொயர் டேபிள்னு ஒன்று இருக்கும், அதாவது லாக் புக் மாதிரி இருக்கும். நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்குக்கு பின்னாடி கை ஸ்கொயர் டேபிள் வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னது டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோடது கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு 1 2 3 4னு கொடுத்துருப்பாங்க. தென் இந்த பக்கம் என்னது 0.25 0.5 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. தென் இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுதான் 2 அப்படிதானே. இதுக்கு நேர 0.5%. ஏன் 0.5 எடுக்கிறீங்க, 95% கரெக்டு, 5% எரர்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கும் நேரம் இருக்கும். என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் டேபிள் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ரோ வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலம் வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 மைனஸ் 1 2 தென் 4 மைனஸ் 1 3 கிடைக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. அப்போ என்ன செய்ய போகிறீங்க, இங்கே நம்ம டேபிளில் கம்பேர் பண்ணுறீங்க, கை ஸ்கொயர் டெஸ்ட்டோட டேபிளில் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும், 1 2 3 4 5 6 இப்படி நிறையா இருக்கும். அப்போ இந்த 6ல் 5%க்கு நேரம் என்ன வருதோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு டேபிள் வேல்யூ. இப்போ என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிச்ச வேல்யூ இது, அது கால்குலேட் வேல்யூ, டேபிள் வேல்யூ இது. அப்போ கால்குலேட்டட் வேல்யூ வந்து கம்மியாக இருந்து டேபிள் வேல்யூ கூட இருந்துச்சுன்னா நான் வச்ச ஹைபாத்திசிஸை என்ன செய்கிறேன், அக்செப்ட் பண்ணுறேன். இதே இது டேபிள் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக, கால்குலேட்டர் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்து டேபிள் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வச்ச ஹைபாத்திஸை என்ன செஞ்சிடறேன், ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்படிதான் நான் வச்ச ஹைபாத்திஸ் ராங் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன ப்ரூஃப் பண்ணிடுவேன், தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறேன். இதே இதை நான் ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணிடுவேன். ஓகே, டன். லெட் அஸ் see something about the problems of chi-square test. இப்போ என்னென்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடு இருக்கக்கூடியது ஜெண்டர், தென் அந்த சைடு இருக்கக்கூடியது லெவல் ஆஃப் ஆட்டிடியூட், ரைட்டா. இப்போ இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு 50 ரெஸ்பாண்டன்ஸை எடுத்திருக்கேன். இப்போ அந்த 50 ரெஸ்பாண்டன்ஸ் வந்து என்னவா இருக்காங்க, மேல் வந்து ஒரு 28 பேர், தென் ஃபீமேல் வந்து ஒரு 22 பேர். ஓகேவா. இப்போ இவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட மனப்பான்மையை நான் பிரிச்சிருக்கேன், கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். என்னது, ஹை மீடியம். ஓகே, இப்போ மேலில் ஹை உள்ளவங்க எத்தனை பேர், 12. மேலில் மீடியம் லெவல் ஆஃப் ஆட்டிடியூட் உள்ளவங்க 16. அதே மாதிரி ஃபீமேலில் ஆட்டிடியூட் ஹை லெவல் ஆஃப் ஆட்டிடியூட் உள்ளவங்க 8, தென் ஃபீமேலில் மீடியம் லெவல் ஆஃப் ஆட்டிடியூட் உள்ளவங்க 14 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆக மொத்தம் பார்க்கும்போது என்னது, ஹை லெவல் ஆஃப் ஆட்டிடியூட் 20 பேர், மீடியம் லெவல் ஆஃப் ஆட்டிடியூட் 30. ஸோ நம்மளுக்கு வர்றது என்னது, ஜெண்டரையும் தென் லெவல் ஆஃப் ஆட்டிடியூடையும் டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கணும், 50 கிடைக்கணும். இதுதான் கொஸ்டின். இப்போ இதை வச்சு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்கோம், ஒரு ஹைபாத்திசிஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்கேன். நான் என்ன ஹைபாத்திசிஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், ஒரு நல் ஹைபாத்திசிஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். என்னன்னா, there is no significant relationship between gender and level of attitude. இதுக்கும் இந்த வேரியபிளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இருக்கா இல்லையான்னு எப்போ கிடைக்கும், நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது தான் கிடைக்கும். சரி வாங்க இங்கே பார்க்கலாம். என்னது, இப்போ ஓங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி தான் ஓ, ரைட்டா. இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி என்னது, நம்மளுக்கு இந்த 4 வேல்யூ தான் நம்மளோட அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இந்த டோட்டலை எடுத்துக்கக்கூடாது, இந்த சைடோ இந்த சைடு இருக்கக்கூடிய டோட்டலை எடுத்துக்காதீங்க, ரைட்டா. அப்போ இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இந்த 4 நான் எடுக்கிறேன். என்னது, ஃபஸ்ட்டு 12 எடுத்திருக்கேன், அதுக்கு அடுத்தது 8 எடுத்திருக்கேன், தென் 16, தென் 14. ஓகே, இதுதான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறேன். இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 11.2 எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியணும். அப்படிதானா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்? 12. அப்போ 12 எடுத்திருக்கேன்னா இந்த 12க்கு நேராக இருக்கக்கூடிய டோட்டல் இன்டூ இந்த சைடு இருக்கக்கூடிய டோட்டல் 28 டிவைடட் பை 50. இதுக்கு நான் இங்கே வேணால் செய்கிறேன், எழுது ஒரு ரஃப் கேல்குலேஷன் ஒன்று போடுறேன். 12க்கு நேரம் நம்மளுக்கு என்ன டோட்டல் இருக்குது? 20 இன்டூ தென் அங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 28 டிவைடட் பை 50. அப்படிதானா? இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் 11.2 கிடைக்கும். ஓகே, இதை வேணால் கால்குலேஷன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். கால்குலேஷன் நம்பர் 1. தென் நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு 8 இருக்குதா? அப்படிதானா? இந்த 8 அப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இதுக்கு நேராக இருக்கக்கூடிய டோட்டல் வந்து 22, தென் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் 20. அப்போ என்ன செய்ய போகிறோம்? 20 இன்டூ 22 டிவைடட் பை 50. அது என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8.3 கிடைக்கும். ஓகே, தென் கால்குலேஷன் நம்பர் 3. இப்போ 16 அடுத்த வேல்யூ. அப்போ இந்த 16க்கு என்ன செய்ய போகிறீங்க? 16க்கு நேராக இருக்கக்கூடிய டோட்டல் என்னது? 28. தென் இந்த சைடு இருக்கக்கூடிய டோட்டல் என்ன? 30. அப்போ என்ன செய்ய போகிறோம்? 28 இன்டூ 30 டிவைடட் பை 50. திஸ் இஸ் கால்குலேஷன் நம்பர் 3. இதுக்கு ஆன்சர் என்ன வருது? நம்மளுக்கு 16.8 கிடைக்குது. சரியா? அதுக்கடுத்து ஸ்டெப் கால்குலேஷன் நம்பர் 4 கண்டுபிடிக்கிறீங்க. 4ல் என்ன இருக்குது? 14 இருக்குதா? அப்போ 14 என்ன செய்ய போகிறோம்? 14க்கு இருக்கக்கூடிய வேல்யூ இந்த சைடு 22, தென் இந்த சைடு இருக்கக்கூடிய வேல்யூ 30. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 22 இன்டூ 30 பை 50. இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 13.2 கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதை தான் என்ன சொல்கிறோம்? இ கால்குலேஷன் ஃபார் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை ஃபுல்லாக எப்படி எடுத்து இங்கே எழுதிட்டு போகிறோம். அப்படிதானா? 11.2, 8.3, 16.8, 13.2. ஓகே, இப்போ O மைனஸ் E என்ன செய்ய போகிறீங்க? சிம்பிள், இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. அப்போ 12 மைனஸ் 11.2 என்ன கிடைக்குது? 0.8 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது என்னது? 8 மைனஸ் 8.3 என்ன கிடைக்கும்? மைனஸ் 0.3 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னது? 16 மைனஸ் 16.8 என்ன கிடைக்கும்? மைனஸ் 0.8. தென் 14 மைனஸ் 13.2 என்ன கிடைக்குது? 0.8 கிடைக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் இதே தான் 0.8 தான் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேபிள். நம்மளுக்கு இருக்கக்கூடிய செல் வேல்யூக்கு அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த O மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படிதானா? இப்போ இதை அப்படி டபுள் பண்ண போறீங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 0.8 இன்டூ 0.8. அது எவ்வளவு? 0.64. நெக்ஸ்ட் என்னது? மைனஸ் 0.8 இன்டூ மைனஸ் 0.8. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 0.64. அதேமாதிரி இங்கே என்னது இருக்குது? மைனஸ் 0.8 இருக்குது. அப்போ அதை என்ன செய்ய போகிறீங்க? மைனஸ் 0.8 இன்டூ மைனஸ் 0.8 ப்ளஸ் 0.64. தென் இங்கே 0.8 இன்டூ 0.8 மைனஸ் 0.64 கிடச்சிருச்சு. ஓகேங்க, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ அப்படிதானா? அப்போ இதுதான் O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. ஓகே, அப்போ இங்கே என்னது நம்மளுக்கு வரும்? இங்கே நம்மளுக்கு என்ன? 0.64 டிவைடட் பை 11.2. இதை டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் 0.057 அப்படிதானா? அதுக்கடுத்து இங்கே என்ன வரப்போகுது உங்களுக்கு? 0.64 டிவைடட் பை 8.3. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே என்னது? 0.38 பை என்ன வேல்யூ? 16.8. அதுக்கடுத்து இது எப்படி வந்துச்சு? 0.48 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 0.1 செகண்ட் சாரி, இங்கே வந்து நம்மளுக்கு என்னது? 0.64 அப்படிதானா? அதே மாதிரி இங்கே என்னது? 0.64 டிவைடட் பை எந்த வேல்யூ? 13.2. இப்போ இதோட வேல்யூ தான் என்னது? இந்த வேல்யூ. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 0.215 கிடைக்குது அப்படிதானா? இதுதான் நம்ம கை ஸ்கொயரோட டோட்டல். அப்போ என்னது? கை ஸ்கொயர் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ போட்டிங்கன்னா நம்ம எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 0.215 கிடச்சிருச்சு அப்படிதானா? இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறீங்க. R மைனஸ் 1 C மைனஸ் 1 அப்படிதானா? இப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை ரோ இருக்குது? மேல் நீங்கள் இதெல்லாம் ரோன்னு எடுத்துக்கிற கூடாது.
எதை மட்டும்தான் எடுக்கணும், இந்த வேரியபிள்ஸை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ எதுனா மேல் ஒரு வேரியபிள், ஃபீமேல் ஒரு வேரியபிள், அப்போ 2 ரோ. ஓகே, அதே மாதிரி லெவல் ஆஃப் ஆட்டிடியூடில் என்னது, ஹை ஒரு வேரியபிள், மீடியம் ஒரு வேரியபிள், இதை மட்டும்தான் இங்கே எடுக்க போகிறீங்க. சரிதானா? அப்போ 2 ரோ 2 காலம், அப்போ 2 minus 1 2 minus 1, அப்போ இங்கே நமக்கு என்னது 1 into 1 சாரி 1 into 1 உங்களுக்கு என்ன இங்கே என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அப்படிதானா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்னது கால்குலேட்டட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, அவுட்புட்டில் வரும்போது கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூ கம்பேர் பண்ணுறீங்க. கால்குலேட்டட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 0.0215 அப்படிதானா? இங்கேருந்து இது எப்படி இருக்குது, டேபிள் வேல்யூ எங்கே நான் அப்படியே உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். அந்த கை ஸ்கொயர் டேபிளோட பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கிடைக்கும். இப்போ இதில் என்ன இருக்கும், 2.215 இருக்குது. எதில், அந்த 1 ஃப்ரீக்வன்சிக்கு நேரம். இப்போ இதனால ஹைபாதிசிஸை நான் என்ன செஞ்சிடறேன், அக்செப்ட் பண்ணுறேன். எப்போ கால்குலேட்டட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா, எதை விட கம்மியாக இருக்கணும், டேபிள் வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, கம்மியாக இருக்கிறதுனால நான் ஹைபாதிசிஸை அக்செப்ட் பண்ணுறேன், அதனால சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறேன். ஓகே, ஐ வில் ரிப்பீட் அகெயின், கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தெனாக இருந்தால் ஹைபாதிசிஸ் என்னவா இருக்கணும், அக்செப்ட் பண்ணணும். இது 3 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, கால்குலேட்டட் வேல்யூ எதாக இருக்கணும், லெஸ்ஸாக இருக்கணும் டேபிள் வேல்யூ விட. அப்படி இருந்தால் ஹைபாதிசிஸை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணேன். எதுக்கு இல்லை, ஜெண்டருக்கும் லெவல் ஆஃப் ஆட்டிடியூடுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகே, டன். We move on to the next method, chi-square test by using eighth correction. இப்போ இந்த எய்ட்ஸ் கரெக்ஷன் வந்து எப்போ யூஸ் பண்ண போகிறோம், நான் சொன்ன மாதிரி அந்த செல் வேல்யூ வந்து 5 அல்லது 5க்கு கீழே இருந்தாலும் நம்ம எய்ட்ஸ் கரெக்ஷன். இப்போ பாருங்களேன், இந்த சம்மில் மேரிட்டல் ஸ்டேட்டஸுக்கும் லெவல் ஆஃப் அவேர்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது சம் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இதுதானே செல் வேல்யூ. அப்போ இந்த செல் வேல்யூவில் நம்மளுக்கு 5 அல்லது 5க்கு கீழே அப்படிதானா. இப்போ எந்த இதெல்லாம் இருக்குது, ஒரு வேல்யூ இருந்தால், ஒரு செல் வேல்யூ 5க்கு கீழே இருந்தாலே நம்ம எந்த மெத்தட் போயிடணும், எய்ட்ஸ் கரெக்ஷன் போயிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சம்மில் கொஸ்டின் கொடுத்த உடனே என்ன பார்க்குறீங்க, மோர் தென் 5 அல்லது லெஸ் தென் 5 பார்த்துறீங்க. மோர் தென் 5னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஃபஸ்ட் மெத்தட். லெஸ் தென் 5 ஒரு செல்லுக்குள்ளே இருந்தாலே என்ன தான் எய்ட்ஸ் கரெக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கும் என்ன தான் நம்ம போன மெத்தடில் பார்த்த மாதிரி நல் ஹைபோதீசிஸ். there is no significant relationship between எதை மட்டும் மாற்றிக்கிற போகிறீங்க, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதில், தென் லெவல் ஆஃப் அவேர்னஸ். போன சம்மில் ஜெண்டருக்கும் லெவல் ஆஃப் ஆட்டிடியூடும் பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே என்ன வரீங்க, OE, போன சம்மில் என்ன செஞ்சோம், OE O minus E ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை E பார்த்தோம். இப்போ இன் அடிஷன் டு தட் இதில் எது மட்டும் சேருது, 0.5 சேருது. அப்படி 0.5 சேரும்போது எங்கே வந்து கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல ஆட் ஆகிக்கிறோம், எங்கே கூட இருக்குதோ அந்த இடத்துல லெஸ் ஆகிக்கிறோம். அப்படிதானா? இப்போ பாருங்கள், இந்த ஓங்கிறது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. எது நம்மளுக்கு இந்த 5, 10, 2, 3 இந்த வேல்யூ தான் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் E பார்க்குறீங்க. E என்னது, நம்ம போனதில் செஞ்ச மாதிரி தான். என்னது, அதுக்கு நான் கால்குலேஷன் செய்யலை, போன சம்மில் உள்ளதை பார்த்துக்கோங்க. அந்த மாடலில் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ 5 இருக்கா, அப்போ 5க்கு நேரம் இருக்கக்கூடிய 15 into 7 divided by 20. அதுக்கடுத்து என்ன, அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது 5.25 கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் 10க்கு நேரம் இருக்கக்கூடிய டோட்டல் என்னது 15 into 13 by 20. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் 2க்கு பார்க்குறோம். அப்படிதானா? அப்போ 2ல் என்ன செய்வீங்க, 2க்கு நேரம் இருக்கக்கூடிய டோட்டல் 5, தென் அதே இன்டூ 7 டிவைட் பை 20. தென் நெக்ஸ்ட் ஒன் 3க்கு பார்க்குறீங்க. 3க்கு என்ன இருக்குது, 5 into 13 டிவைட் பை 20. அது போட்டோம்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல O minus E அப்படிதானா, 5 minus 5.25 minus 0.5 அதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகே, இங்கனக்குள்ளே வேணால் அந்த கால்குலேஷன் பாருங்கள். கால்குலேஷன் வந்து எதுக்கு, இந்த இதுக்கு அப்படிதானா, O minus E minus 0.5 ஹோல் ஸ்கொயர் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க, ஓவோட வேல்யூ 5 மைனஸ் ஈயோட வேல்யூ ஒன்னேனுக்கு மட்டும் செய்கிறேன். அப்படிதானா, 5 minus 5.25 இங்கே என்னது மைனஸ் 0.5 இந்த வேல்யூ தான். இதை அப்படியே என்ன செஞ்சுருங்க, ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகே, O minus E minus 0.5 இது அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்குது, 0.562 கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க,
10 minus 9.75 minus 0.5 அந்த வேல்யூ இன்ட்டு அந்த அதே வேல்யூ ஆன்சர் அப்படிதானா. அதுக்கு அடுத்தது 2 minus 1.75 minus 0.5 அதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கிடச்சிரும் 0.25 கிடச்சிரும். நெக்ஸ்ட் 3 minus 3.25 minus 0.5 அதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.563 கிடைக்குது அப்படிதானா. இப்போ இதை என்ன செய்ய போகிறீங்க, இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ அப்படிதானா. அதான ஃபார்முலா lambda o minus e minus 0.5 whole square divided by e. அப்போ இதோட வேல்யூவை இதால் டிவைட் பண்ண போகிறோம். என்ன கிடைக்குது 0.5625 divided by 5.25 கிடைக்கும். அந்த ஆன்சர் என்னது 0.107. அதே மாதிரி இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, minus 0.25 divided by 9.75 நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0.062 கிடைக்குது. அதே மாதிரி இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 0.062 கிடைக்கும். தென் 0.563 divided by 3.25 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குதோ 0.107 கிடைக்குது. இது இப்போ என்ன செய்கிறீங்க, இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.338 கிடைச்சிருச்சு அப்படிதானா. இதுதான் நம்மளுக்கு கை ஸ்கொயரோட வேல்யூ. தென் ஆஸ் யூஷுவல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன செஞ்சோம், r minus 1 c minus 1 அப்படிதானா. r இங்கே எத்தனை 2 ரோ 2 காலம். அப்போ என்ன செஞ்சிட்டோம் 2 minus 1 2 minus 1 நம்மளுக்கு 1 into 1 1 கிடச்சிடும். தென் இப்போ கால்குலேட்டர் வேல்யூ பாருங்களேன், இதோட கால்குலேட்டட் வேல்யூ 0.338 இருக்குது. டேபிள் வேல்யூ நம்மளுக்கு ஆஸ் இட் இஸ் நம்ம 1க்கு பார்த்தது என்னது 2.215 கிடச்சிருச்சு. இப்போ இது என்னவாக இருக்குது, கால்குலேட்டட் வேல்யூ கிரேட்டராக இருக்குது. அதே மாதிரி டேபிள் வேல்யூ என்னவாக இருக்குது, லெஸ் தெனாக இருக்குது. அப்போ 0.338 இஸ் கிரேட்டர் தேன் 2.215 இதுனா கால்குலேட்டட் வேல்யூ, இது டேபிள் வேல்யூ, இது கூட இருக்கிறதுனால ஹைபாத்திசிஸை நான் என்ன செஞ்சிடறேன், ரிஜெக்ட் பண்ணுறேன். போன சம்மில் இது கம்மியாக இருந்துச்சு அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிதானா. அப்போ ரிஜெக்ட் பண்ணுறதுனால நான் கொடுத்த ஹைபாத்திசிஸ் என்னவாக இருக்குது, ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். எதுக்கும் மேரிட்டல் ஸ்டேட்டஸுக்கும் தென் லெவல் ஆஃப் அவேர்னஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் நிறையா ப்ராப்ளம்ஸே தெரியணும் எனக்கு அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஆர்எல் குப்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பை எஸ்பி குப்தா அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பை பீர் முகமது இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கை பார்த்துக்கலாம் சரிதானா. RSN பிள்ளை இஸ் பெட்டர் ஃபார் கை ஸ்கொயர் டெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.